காவல்துறை அதிகாரிகள் வீதிகளில் தொழுவ நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னவுடன் அருகிலே இருக்கிற டிஎன்டிஜே அலுவலகம் SMP காம்ப்ளெக்ஸ் என்ற அருகிலே ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டு. அதில் டிஎன்டிஜே அலுவலகம் என்ற ஒரு அலுவலகம் உண்டு. அந்த அலுவலகத்தினுடைய நடைபாதையில், காம்ப்ளெக்ஸினுடைய நடைபாதையில் அவர்கள் சென்று தொழ ஆரம்பித்தார்கள். இந்நிலையில் மஸ்ஜிதுல் முபாரக் பிரச்சனையாக இது இல்லாவிட்டாலும் இவர்கள் அடாவடித்தனம் புரியாதவர்கள், ரொம்ப மிகப்பெரிய ஒரு சமாதானவாதிகள் என்பதைப் போல அவர்கள் பிஜே பேசியதற்கு உண்டான விளக்கத்தை நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். SMP காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது. டிஎன்டிஜே அலுவலகத்திற்கு மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், அவர் அதனுடைய உரிமையாளர். அவர் வாடகைக்கு அட்வான்ஸ் சிறிது தொகையை பெற்று வாடகையாக கொடுத்திருந்தார். 6 மாதத்திற்கு முன்பதாகவே அது காலாவதியாகி விட்டிருந்தும் கூட ஒரு மரியாதை நிமித்தமாக அலுவலகத்திற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தார். டிஎன்டிஜே அலுவலகமாக வைத்திருந்த அவர்கள் திடீரென அங்கே நம்முடைய பையிலிருந்து வெளியேறி அங்கே போய் தொழுகை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தவுடனே உரிமையாளர் என்ற அடிப்படையில், நான் உங்களுக்கு அலுவலகத்தை தானே வாடகைக்கு தந்தேன், ஏன் நீங்கள் தொழுகை நடத்தி மீதமுள்ள கடைக்காரர்களுக்கு ஏன் நீங்கள் சிரமம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்க போனதற்கு, நாங்கள் வாடகை கொடுத்து விட்டோம், ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இங்கே இப்படித்தான் தொழுகுவோம், உன்னால் முடிந்ததை பார் என்று சொல்லி ஓய்வு பெற்ற அந்த தலைமை ஆசிரியர் அபூபக்கர் அவர்களை அடித்து கையை முறித்து அவர் உடனே கடையநல்லூர் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டதோடு தென்காசி மருத்துவமனைக்கும் சென்று அங்கு சென்று அதை ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது எலும்பு முறிவு ஏற்பட்டதாக மருத்துவமனையில் சான்றிதழும் பெற்று இன்றைக்கு இருக்கிறார். அந்த வழக்கு கூட 292/324/506/1 என்ற பதிவின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்ட நிலையிலே இவர்களுடைய லட்சணங்கள் கடையநல்லூர் பகுதியிலே இருந்து வருகிறது. ஆகவே எதற்கெடுத்தாலும் பொய்பேசிய பழக்கப்பட்ட பிஜேவும் அவருடைய வகையாராக்களும் மீடியாக்களினாலும் துண்டு பிரசுரங்களினாலும் பயான்களின் மூலமும் எதை சொன்னாலும் தயவு செய்து பொதுமக்களாகிய நீங்கள் நம்பாதீர்கள், நம்பி பலிகேடாகி விடாதீர்கள். எதாக இருந்தாலும் இப்ப கடையநல்லூர் மஸ்ஜிதுல் முபாரக் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நிர்வாகத்தில் இருக்கிற எங்களிடம் அல்லது மஸ்ஜிதுல் முபாரக் பொதுமக்களிடம் சென்று, கடையநல்லூர் பொதுமக்களிடம் சென்று நடந்த உண்மைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த சோர்களே. அண்ணன் சொன்னால் சத்தியமாக இருக்கும் என்று நம்பி நரகத்திற்கு செல்லாதீர்கள், தனிமனித வழிபாட்டில் மூழ்கி இபாதத்தைகளை பாழாக்கி விடாதீர்கள் அன்பார்ந்த சோர்களே என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து நாம் நம்முடைய உழைப்பை மறுமைக்காக வேண்டி நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர இம்மைக்காக வேண்டியோ தனிமனிதனுக்காக வேண்டியோ ஒரு ஜமாத்திற்காக வேண்டியோ நம்முடைய உழைப்புகளையோ நம்முடைய பொருளாதாரத்தையோ நாம் செலவு செய்து நாமும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது. ஒரு பாவமான காரியம் நிகழ்வதற்கு நாம் யாரும் துணை போகக்கூடாது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் தீமையான காரியத்திற்கு உதவி செய்யாதீர்கள், நன்மையான காரியத்திற்கு மட்டுமே நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய அனைத்து உதவிகளும் நன்மையான காரியத்திற்கு தான் இருக்க வேண்டும் என்று அன்பாய் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிறைய சம்பவங்கள் உண்டு. காலமின்மையை கருத்தில் கொண்டு சுருக்கமாக இதனை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதிகப்படியாக இவர்களுடைய அடாவடித்தனங்கள், இவர்களுடைய ஒழுக்கக்கேடுகள், இவர்களுடைய அத்துமீறல்கள், இவர்களுடைய ரவுடிசங்கள், இவைகளை எல்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய நிர்வாகத்தை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு, எதையும் ஆதாரத்தோடு பேசுகிற எங்களுடைய நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு, எழுத்துப்பூர்வமாக உள்ள அனைத்து வகையான புகைப்படங்கள், வீடியோ கிளிப்புகள், எழுத்துப்பூர்வமான அனைத்து வகையான ஆவணங்களையும் பார்த்து உண்மையை விளங்கிட அல்லாஹ் உதவி செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
எடுக்கிறதுக்கு யாரு? என்ன எடுக்கிறதுக்கு யாரு? அதாவது அவங்க ஆர்வம் இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்க எடுக்க முடியும்? அவங்க 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டைம். அதாவது தொழுகைக்கு அனுமதி, தொழுகையை இடையூறு செய்தால் அப்புறம் நாங்கள் உங்களுக்கு தான் தொழுதுட்டு போய் அதை பத்தி பிரச்சனை. நம்ம அந்த சாமான் நடக்கிற பிரயோஜனம் எடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து முக்கியமான இன்னொரு ஆதாரம் என்னது? நம்முடைய ஜமாத்துல மேலப்பாளையம் பள்ளி உங்களுக்கு தெரியும். மேலப்பாளையம் இருக்கிற பள்ளி ஜேஏகி ஜமாத்திற்காக வேண்டி வாங்கப்பட்ட பள்ளிவாசல். அந்த மேல ஜாக்கு வழிகேடு அமைப்பு, ஜாக்கில் நாங்க இல்ல, எங்க ஊர் முழுக்க இங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது? மேலப்பாளையம் ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் மேலப்பாளையம் பள்ளிவாசல புடுங்கத்துக்காக வேண்டி பொய்யாக 2005 பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. இந்த அமைப்பு மேலப்பாளையம் ஜேஏகேவிச் என்று அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அது யார் இருக்கிறா? ஒப்பம் பாத்துக்கிறங்க. சம்சுல்லுஹா ரஹ்மானி தலைவர், சையது மசூத் துணை தலைவர், அசதுல்லா செயலாளர், முகமது அலி துணை செயலாளர், சையத் இப்ராஹிம் பொருளாளர், பஷீர் அகமது நிர்வாகக்குழு உறுப்பினர், பாசுதீனர் நிர்வாகக்குழு உறுப்பினர். ஜேஏகேச்சுடைய சொத்தா இருக்கிற அந்த மேலப்பாளைய மஸ்ஜூர் ரஹ்மானை அபகரிப்பதற்காக வேண்டி பொய்யாக புனையப்பட்ட சங்கம். அது உள்ள கேலி கூத்து என்ன தெரியுமா? பைலா போட்டிருக்கான்னு பாருங்க, படிக்கிறேன் கேளுங்க. சங்கத்தின் நோக்கங்கள், செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விவரம். எப்படி அந்த சங்கத்தை எப்படியெல்லாம் ரன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்க விளக்கம் சொல்லப்படுது. எப்படி? சங்க உறுப்பினர்களிடமிருந்து பெறப்படும் சந்தா, நன்கொடை, சங்கத்தின் சொத்துக்கள் மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய வாடகைகள், வைப்பு. கவனிக்க வேண்டிய அம்சம் இங்கதான். இதெல்லாம் போட்டுட்டு வைப்பு நிதி மூலம் கிடைக்கப்பெறும் வட்டி. இது பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய அந்த வட்டி முதலியவற்றின் மூலம் சங்கத்தின் நோக்கங்கள் நிறைவேற்றி வைக்கப்படும். இது என்ன குர்ஆன் ஹதீஸா? அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி பொய்யான ஒரு சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அதனுடைய நோக்கம் என்ன? பேங்க்ல போடுற டெபாசிட்ல இருந்து வட்டியை வாங்கி அதன் மூலமாக இயக்கம் நடத்துவோம். இது நாங்க புனைஞ்சதல்ல. அங்க சங்கம் பதிவு செய்யப்பட்டதில் இருந்து வேற கோர்ட்டு வழக்குக்காக வேண்டி அவர்கள் தாவல் செய்த ஆவணங்களை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. வழக்கு இருக்கா இல்லையா? ஒரு வழக்குல அவங்க என்ன ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறார்களோ பிரதிவாதிகள் அதைக்கு கேட்டாங்கன்னா என்ன கொடுத்துருவாங்க? அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்படி பெறப்பட்ட டாக்குமெண்ட் தான் இது. அப்ப வட்டி என்பது இவர்களுக்கு ஆகுமானது. அப்ப இவ்வளவு விஷயங்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் யாரு? தௌஹீத் ஜமாத் என்ற போர்வையில மக்களை இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதன் நோக்கம் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ குழுவையோ அல்லது இயக்கத்தையோ குறித்த வெறுப்புணர்வை, காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இவர்களின் பின்னால் செல்வது எந்த பயனையும் இம்மையிலும் மறுமையிலும் தரப்போவதில்லை என்று எச்சரிப்பதே நோக்கம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயத்தாரின் பண்புகளில் ஒன்றாக அல்லாஹ் அருள்மறையில் கூறுகிறார். كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெறுகிறது. எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி வர வேண்டும், தீமைகளை தடுத்து வர வேண்டும். இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் மீது தனது வேதனையை இறக்கி வைக்கக்கூடும். பின்னர் நீங்கள் அவனை துவாவின் மூலம் அழைப்பீர்கள், ஆனால் உங்களது துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். சமுதாய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவித்து